9th படித்து இதே மாதிரி நம்ம அண்ணன் அக்காலாம் திட்டு வாங்குறத பார்த்து அவங்க பதட்டமாகறதெல்லாம் பார்த்து தானே வந்து உட்காந்துருக்கோம். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. 8th 9th எப்படி இருந்தீங்களோ அதுதான் 10th எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் 11th எப்படி இருக்கீங்களோ அதான் 12th. அதனால் அந்த பயத்தை தூக்கி எறிங்க. நீங்கள் இத்தனை வருஷம் முழுக்க படித்ததை தான் எழுத போகிறீங்க. எதுவும் ஆகாசத்துலேருந்து ஒரு பேய் வந்து கொஸ்டின் ஆன்சர் எடுக்க போதா? பேயும் எடுக்க போகிறதில்ல, தேவதையும் எடுக்க போகிறதில்ல. எப்பயும் எடுக்க போகிறவங்க தான் எடுக்க போகிறாங்க. அதனால் அந்த பயத்துலேருந்து வெளியில் வாங்க. அச்சுச்சோ அப்படிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் இது வரைக்கும் நல்லா படித்ததுனால தான் 10th வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? ஃபெயில் ஆகியா வந்திருக்கீங்க? இல்லை, படித்ததுனால தான் 11th வந்திருக்கிறீங்க. 11th நல்லா படித்ததுனால தான் 12th வந்திருக்கீங்க. அவ்வளோதான். அதனால் 10th 11th 12th மற்றவங்க டென்ஷன் ஆகட்டும், நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. இன்றைக்கி முடிவெடுங்க. இது ஒரு நம்பர். இத்தனை வருஷம் படித்த என்னால் இன்றைக்கி படிக்க முடியாதா? அடுத்த வருஷம் படிக்க முடியாதா? நிச்சயமாக படிக்க முடியும். அப்படின்னு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே நிமிர்ந்து உட்காந்து மூச்சை இழுத்து விட்டு, இந்த உலகம் எவ்வளவு அழகானது, இந்த பிரபஞ்சம் நமக்காகவே படைக்கப்பட்டது, அமெரிக்காக்காரங்களாம் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை பார்த்து தான் டென்ஷன் ஆகுறாங்க, டீச்சர்ஸ் நம்மளை நினச்சி தான் டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கெத்து, இந்த 3 வருஷம் தான் நம்ம கெத்து அப்படின்னு அது கம்பீரமாக உட்காந்து தைரியமாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட்றீங்களா? உண்மையிலே நல்லா சாப்பிட்றீங்களா? உண்மையிலே நல்லா சாப்பிட்றோன்றவங்க கை தட்டுங்க. நிறைய பேர் நல்லா சாப்பிட்றீங்க. பின்னாடிலாம் யாரும் சாப்பிட்றதே இல்லை. இந்த முன்னாடி ஒரு டிஃபன் பாக்ஸில் சோறு கொண்டு வந்தீங்களே, அதில் நல்லா சாப்பிட்றது கிடையாது. நல்லா சாப்பிடுங்க. 3 வேளையும் பயம் இல்லாமல் நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டா தான் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ சாப்பாடை குறைச்சிக்கிட்டே வந்தால் ஒவ்வொரு மார்க்கு கூட போடுறேன்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால் நல்லா சாப்பிடுங்க. 3 வேளையும் நல்லா சாப்பிடணும். அதுதான் மனிதனுடைய முதல் தேவை. மார்க் வருது வராமல் போகுது, நமக்கு என்ன வேணும்? சாப்பாடு. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம சங்கத்தை கவனிச்சிக்கலாம். அதனால் நல்லா சாப்பிடுங்க. பிடிச்சதை செய்ய சொல்லி சாப்பிடுங்க. இந்த ரொம்ப பொரிச்ச ஐட்டம்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, சிப்ஸு, இந்த வடை, இந்த பானிபூரின்னு ஒன்று இருக்கும்ல, அது சாப்பிட்றதுக்கே 1 வாரம் ப்ராக்டிஸ் எடுக்கணுமா. என் பொண்ணு சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் படக்குன்னு சாப்பிடக்கூடாதுமா, அதை மேல் லைட்டாக அப்படி தட்டணும். வேகமாக தட்டினா அது உடஞ்சிடும். ஆமாம், இது பெரிய அறிவியல் அணு ஆயுத சோதனை. வேகமாக தட்டினா அது வெடிச்சிட போகுது. அது லைட்டாக அப்படி நகத்தை வச்சு தட்டுனா சின்ன ஹோல் வரும். அதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்லையே, அதை லைட்டாக உள்ளே வைக்கணும். அப்புறம் ரசம் இருக்கும். அதை அவன் செஞ்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அவன் அதிலே கையை வேற கழுவுறான். அந்த ரசத்தை அதுக்குள்ளே ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் மிக்சர் மாதிரி இருக்குது, அதெல்லாம் அதில் தூவி அப்படியே சாரல் மாதிரி தூவி கொத்தமல்லி எல்லாம் உள்ளே போட்டு அதை அப்படியே எடுத்து அப்படியே ஆடும் வாயை திறந்து உள்ளே போட்டு டக்குன்னு முழுங்கிடணும். இந்த பாம்பு முட்டையை முழுங்கு பாருங்க படத்தில். அனகொண்டா ஒரு படத்தில் ஒருத்தனை டபக்குன்னு முழுங்கி தூக்கும் பாருங்க, அது மாதிரி முழுங்கணும். ஆனால் அப்படி நீங்கள் முழுங்கும் போது உங்களை ஒரு செல்ஃபி எடுங்களேன். பானிபூரி சாப்பிட்றீங்கள, அப்போ ஒரு செல்ஃபி எடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து உங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்க. எப்படி இருப்பீங்க தெரியுமா? அந்த ஃபோட்டோவை பாருங்கள். உலகத்தின் மிகச்சிறந்த அழகி அங்கே தான் இருப்பாங்க. அவ்வளோ கர்ண கொடூரமாக இருக்கும் நீங்கள் பானிபூரி சாப்பிட்றது. அது நூடுல்ஸ் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அது 1 நிமிஷம் விற்றோம்னா யாராவது அதை பிடிங்கிட்டு போயிடுற மாதிரி சாப்பிட்டு தூரத்துலேருந்து யாராவது கிராமத்துக்காரர் பார்த்தாருன்னா, இதெல்லாம் மாடு புள்ள மேயிற மாதிரி வைக்கோல அப்படி தான் மாடு மேயின்னு பார்த்துருக்கீங்களா? வேகமாக மேயும். அது மாதிரி நூடுல்ஸை சாப்பிட்டு, ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு அப்படியெல்லாம் நீங்கள் பழகியிருப்பீங்க. ஆனால் இந்த 1 மாதம், இந்த 2 மாதம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது இல்லையா, நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிப்பது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் சாப்பிடுவோம். அதில் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. நல்ல சாப்பாடை விட மோசமான சாப்பாடுன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். எப்பயுமே மோசமானதுக்கு ஒரு ருசி இருக்க தான் செய்யும். ஆனால் அதிலிருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருந்தோம்னு வைங்களேன், நல்ல பாதையில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் மட்டும் இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிற இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. அங்கே ஒரு பையன் சொல்கிறாரு, சும்மா கைத்தட்டு கொண்டாயிருங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டாரு. நான் பார்க்க மாட்டேன், ஆனால் உங்கள் மனசு பார்க்கும்ல. அவங்கக்கிட்ட நம்ம உறுதி சொன்னோம்ல, அதை மீறி செய்யக்கூடாது அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். 3 months மட்டும், அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும்
தேவையில்லாத சாப்பாடு, பொரிச்ச ஐட்டங்கள், வறுத்த ஐட்டங்கள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் காய்கறி, நல்ல சாப்பாடு, அம்மா வந்து எது உங்களுக்கு நல்லதுன்னு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுங்க. டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கண்ட க்ரீம்லாம் வாங்கி தேய்க்கிறத விட டெய்லி ஆரஞ்சு ஜூஸ் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னு வைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆரஞ்சு ஜூஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழம். அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் ஒரு நாள் ஆப்பிள், ஒரு நாள் ஆரஞ்சு பழம். பசங்களும் ஃபாலோ பண்ணலாம்ப்பா. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த பியூட்டி பார்லருக்கும் போட வேண்டாம், முகத்தில் எதையும் தேய்க்க வேண்டாம். 3 மாதத்தில் ரொம்ப அழகாக இருவீங்க. நிஜமாவே இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அழகாகலைன்னா ராஜபாளையத்துக்கு வந்து என்கிட்ட என்னன்னு கேளுங்க. ஒரு நாளைக்கு ஆப்பிள் பழம், ஒரு நாளைக்கு ஆரஞ்சு பழம் ஜூஸ். ஆப்பிள் பழத்தை நீங்கள் அப்படியே கட் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸில் வச்சு சாப்பிட்லாம். அப்பப்போ மாதுளம்பழம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஒத்துக்கிறது. குளிர்காலமாக இருந்தால் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது சூப், அந்த மாதிரி கீரை சூப் அந்த மாதிரி அம்மாவை செய்ய சொல்லி சாப்பிடுங்க. நம்ம எதில் கவனம் செலுத்தணும்? ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நல்லதாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ரெண்டாவது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சொல்கிறாங்க, பிள்ளைங்க பயத்துலையே தூங்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு என்ன பயம்? படிக்கவே மாட்டேங்கிறோம், அதுக்கு பயம் இல்லை. மொபைலில் கண்டதெல்லாம் நோண்டுறோம், அதுக்கு பயம் இல்லை. வீட்டில் யார் பேச்சையும் கேட்குறதில்ல, அதுக்கு பயம் இல்லை. தூங்குறதுக்கு மட்டும் பயமா? உண்மையா? அப்படிலாம் இல்லை. ஆனாலும் நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? நம்ம படிக்கிறது இல்லை, அதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குது. படிச்சிருந்தோம்னா தூக்கம் வந்துடும்ல. ஐயோ படிக்கலைன்னு நினச்சிக்கிட்டே தூங்காமே இருக்கும். அதனால் அந்த சிந்தனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஒரு 10 மணிக்கு தூங்கிடுங்க, நல்லா தூங்கிடுங்க. காலையில் ஒரு 4:30 to 5 எழுந்திரிச்சிருங்க. நடுராத்திரி 4 மணிக்கு நான் ஏன் மேடம் எழுந்திரிக்கணும்? நடுராத்திரி தானே 4 மணி நமக்கு இது வரைக்கும். ஆனால் இனிமேல் இந்த 3 மாதம் ஒரு 4:30 to 5 தான் நமக்கு வந்து சரியான டைம் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அலாரம் வைக்காதீங்க, மொபைல்லையோ கடிகாரத்துலையோ அலாரம் வைக்காதீங்க. அலாரமும் மைண்டில் வைங்க. உங்களால் முடியாதுன்றீங்களா? 4 மணிக்கு எந்திரிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. 4 மணிக்கெலாம் எந்திரிக்கவே முடியாது மேம், சும்மா வந்து நீங்கள் அணத்திக்கிட்டு இருக்காதீங்க ராஜபாளையத்துக்கு வந்து அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. மேம்க்கெலாம் பயப்பட வேண்டாம். மேம் இங்கே நடக்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துடணும் வெளியில் போய். சரி, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நீங்களும் மறந்துடுங்க மேம். இங்கே நடக்கிறத இங்கேயே விட்டுறணும். ஆமாம் அதெல்லாம் அவங்க எனக்குலாம் கவலையில் அவங்க பற்றி தெரியுமில்ல அப்படின்றாங்க. கஷ்டம் தானே. உண்மையிலே கை தூக்குங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறது உண்மையிலே அந்த நேர்மையானவர்களை கை தட்டுங்கப்பா. அப்படி வெரி குட், கை போட்டுருங்க. இல்லை எனக்கு தெரியும்ல, எனக்கும் உங்கள் வயசில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம்தான், உண்மையா இல்லையா? 4 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியாது, கஷ்டம், வாய்ப்பே கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்ச சினிமா நடிகர்கள்லாம் இருப்பாங்கள்ல, சினிமா நடிகர்கள், நடிகைகள், கிரிக்கெட் பிளேயர்கள், உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு ரோல் மாடல் இருப்பாங்கள்ல, அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி மத்தியானம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு உங்கள் திருப்பூர் பக்கம் தான் ஒரு ஷூட்டிங் இருக்குது, அது நம்ம அண்ணா விஜயா இருக்கலாம், அஜித்தா இருக்கலாம், சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு, யாரோ இல்லை தலை, தோனி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க, விராட் கோலி, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவரை மனசில் நினச்சிக்கோங்க. ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்கள் ஏரியாவில் தான் ஷூட்டிங் இருக்குது, காலையில் ஒரு 4 மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், உங்கள் கூட ஒரு டீ சாப்பிட்டுன்னு நான் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்வீங்க? காத்தால 4 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியாது, நீங்கள் சாயங்காலம் 4 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வாங்களே அப்படின்னு சொல்லுவீங்களா? அண்ணா 4 மணிக்கானா? 3 மணிக்கு வாங்கினா, நீங்கள் 3 மணிக்கு வாங்க, நான் 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்? சொல்லுவோம்ல. 1 மணிக்கே நைட்டு குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் எழுப்பி, எங்கள் தலை வருது எங்கள் வீட்டுக்கு, மரியாதையை வீட்டெல்லாம் நீட் பண்ணி வைங்க, அவருக்கு ஒரு நல்ல டீ இன்றைக்காவது மனசை கொடுக்குற மாதிரி போடுங்க, எனக்கு போடுற மாதிரியே போட்டுறீங்க. சொல்கிறோமா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ நமக்கு பிடித்த ஒருவர் வந்தால் காலையில் 4 மணிக்கு நம்மளால் எந்திரிக்க முடியுமா முடியாதா? ஸ்கூல்லேருந்து டூர் போகிறாங்க, 3:30க்கெலாம் இங்கே வந்து அசம்பிள் ஆகணும்னா, மேம் நாங்கள் இங்கேயே படுத்து தூங்கிட்டு இங்கேயே குளிச்சு நாங்கள் 3 மணிக்கு இங்கேயே உட்காந்துக்கிறோம் சொல்லுவோம்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் ஜாலியாக போகிறோம் அப்படின்னா நம்மளால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். யாரோ ஒருவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்காக நம்மால் அதிகாலை எழ முடியும் என்றால், நாம் நம்ம வாழ்க்கை முழுக்க நல்லா இருப்பதற்காக நம்மால் 4 மணிக்கு எழுந்திருக்க முடியுமா முடியாது? முடியுங்கிறவங்க இப்போ கைத்தட்டுங்க. மாதிரி 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு இல்லை, 4:30 to 5 வச்சுக்கணும். ஓகே, அலாரமே வைக்கக்கூடாது. ஆனால் அலாரமே வைக்காமல் நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் சொல்லலாம், நாங்கள் தான் 12:30 வரைக்கும் படிக்கிறோமே. நீங்கள் 12:30 வரைக்கும் எப்படி படிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் அங்கே இருந்தால் நீங்கள் வந்திருக்கிறோம். போர்வைக்குள்ளே படுத்துட்டு தூங்கினா ஒரு ஒளிவட்டம் தெரியும்.
இப்போ புத்தருக்கு கூட உட்கார்ந்துருக்கும் போது தான் ஒளிவட்டம் தெரியும். எங்கள் பிள்ளைங்கள்லாம் படுத்து தூங்கும் போதே ஒளிவட்டம் தெரிகிறது. போர்வையை உருவிட்டு பார்த்தா டிங்குன்னு மொபைல் பார்த்துட்டு என்ன பார்த்துட்ருக்கீங்க மேம் ஒரு கொஸ்டின் அனுப்பியிருக்கிறாங்க. ஆமாம் மேம் நைட்டு 12 மணிக்கு தான் கொஸ்டின் அனுப்புவாங்க. அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அதான் நம்ம ஷேர் பண்ணுறோமா. உண்மையிலே எனக்கு ஒரு விஷயத்தில் உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்களாம் 25 வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி படித்து வந்தவங்க. அப்போ எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. டிவியே கிடையாது. நம்ம வீட்டில் டிவிலாம் இருக்காது. பஞ்சாயத்து போர்டில் ஒரு டிவி இருக்கும், பணக்காரங்க வீட்டில் ஒரு டிவி இருக்கும். நாங்களாம் போய் அப்படியே பாவமாக உட்காந்து வெள்ளிக்கிழமை ஒரு ஒளியும் மொழியும் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாடாவதி படம் போடுவாங்க. அப்படி ஒரு படம் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. எப்படி ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். கணவனே கண்கண்ட தெய்வம். எவ்வளோ லூஸாக இருந்திருக்காங்க பாருங்க. எல்லாம் போடுவாங்க. பானை குடித்தவள் பாக்கிய சாமி. ஜெகன்மோகினி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெகன்மோகினின்னு அந்த படத்தில் அந்த பேய் எங்களால் மறக்கவே முடியாது. அந்த பேய் தான் சூப்பர் பேய். இப்போ நீங்கள் பார்க்குற காஞ்சனா பேய், அரண்மனை பேயெல்லாம் பேயே கிடையாது. அந்த படத்தில் ஒரு பேய் ஃபுல் லெகின்ஸ் போடுங்க, ஒயிட் கலர் லெகின்ஸ் போடுங்க. நீங்கள்லாம் நினைக்கிறீங்க ஏதோ உங்கள் காலத்தில் தான் லெகின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க போல், நீங்கள் தான் ஃபேஷனாக இருக்கீங்க. கிடையாது. முதல்ல தமிழ்நாட்டில் லெகின்ஸ் போட்டது ஜெகன்மோகினி பேய் தான். அந்த பேய்க்கு ஒரு கட்டத்தில் பிடிக்கல, இன்னும் நல்லாவே இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த லெகின்ஸை எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டார். நீங்கள் சண்டை காட்சியெல்லாம் பாருங்களேன், 1000ல் ஒருவன் படத்துலலாம் டிங் டிங் டிங்னு லெகின்ஸ் போட்டு தான் சண்டை போடுவார், வாழ் சண்டையெல்லாம். அப்புறம் அவருக்கும் பிடிக்கல. அப்புறம் சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா, நடிகர் திலகம். அவர் அந்த லெகின்ஸை போட்டுக்கிட்டு யாரடி நீ மோகினி அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினார். இப்போ அவங்க எல்லாருமே வேணான்னு விட்டதை தான் இப்போ நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு லெகின்ஸ் மிக அழகான உடை, ரொம்ப ட்ரெண்டியான உடை நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மொதல் பேய் தான் போட்டிருந்தது, இப்போ நீங்கள் போட்டிருக்கிறீங்க. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் நீங்கள் அழகான பேய், அழகான ராட்சசின்னு சொல்கிற மாதிரி. அந்த பேய் என்ன பண்ணுன்னா அடுப்புக்குள்ளே கால் வச்சு சோறுங்க. அடுப்புக்குள்ளே காலை விட்டு அப்படியே அடுப்பை எரிக்கும். எங்களுக்கெல்லாம் பயமாகி நைட்டு காய்ச்சல் வந்து மறுநாள் அந்த தெருவில் ஒரு பூசாரி இருப்பார்ல, அவர் அப்படியே எல்லாருக்கும் தலையில் இருக்க திருநீரெல்லாம் அள்ளி நெத்தி நிறையா பூசி எல்லா பேயும் போங்க போ அப்படின்னு வேப்பலை வச்சு 2 அடி அடித்து அனுப்பி விட்டுருவார். அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பேய் படம் போடுறாங்கன்னா மறுநாள் அவருக்கு கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் பயந்து காய்ச்சல் வந்து விட நடுங்கி, சில பிள்ளைகளுக்குலாம் ஜன்னி வந்துடும் விட்டி விட்டி இழுத்து. ஏன்னா அந்த பேய் கூடவே வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். அப்போ நைட் ரொம்ப கரண்ட்டு வசதியும் கிடையாதுல்ல. ஆனால் அப்போ அந்த அளவுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. டிவியே இவ்வளவு தான் நாங்கள் பார்க்குறது. ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு இவ்வளவும் இருக்குது. இவ்வளோத்துக்கு இடையில நீங்கள் நல்ல பிள்ளையாக வளரணும்ல. உங்களை நல்ல பிள்ளையாக இதெல்லாம் வளர விடுதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பெரிய தடைகள் உங்களுக்குள்ளே வந்து இருக்குது. நருட்டோ எவ்வளோ கஷ்டப்படுறான். 800 சீரீஸ் பார்த்துருக்காங்க எங்கள் தெருவில் ஒருத்தர். 800 சீரீஸ் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறான் நருட்டோ ரொம்ப நல்லவன் அப்படின்னு. இதுக்கே 800 நாள் உட்காந்து பார்த்தா உங்கள் அப்பாவும் அதை விட நல்லவன் இல்லை. அந்த ஆளை போய் சொல்லுங்க நருட்டோ ரொம்ப நல்லவன். எங்கே யார் நம்ம ஜப்பானில் இருக்கிறோம் மேடம். நருட்டோங்கிற கேரக்டர் ஜப்பான். எங்களுக்கு சக்திமான் மட்டும்தான் தெரியும். சக்திமான் ஒருத்தர் ஜொயின்னு சுற்றுவார். அதை பார்த்துட்டு ஒரு பிள்ளை மொட்டை மாடியிலேருந்து ஜொயின்னு சுற்றி அதுக்கு கை காலெலாம் உடஞ்சி போச்சு. ஆனால் நீங்கள் ஜப்பானில் இருக்கிற அனிமி கேரக்டர் நருட்டோ எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு அதை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. பசங்கள்லாம் டேய் ஃப்ரீ ஃபயர் பாஸ்வேர்டு கொடுறா, பாஸ்வேர்டு நம்ம கூட ஏதோ கேட்டுட்ருக்காங்க. எங்களை குரூப் டிஸ்கஷன் பார்த்தா குரூப்பாக உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு. அப்போ பயமாக இருக்கும். சில பையனுக்கு கேம் விளையாடி அப்பா காசு 27 லட்சத்தை ஒருத்தன் தொலைச்சிருக்கான். அப்பாவுக்கே தெரியாது. அவர் மொபைலை இவன் வாங்கி வச்சு விளையாடி ஒரு பேங்க்கில் இவ்வளோ காசு இல்லைன்னு கிடந்த அளம்போது தான் தெரியுது, ஐயோ அப்பாவை நம்ம இவ்வளோ பாடப்படுத்திட்டோமே அப்படின்னு. எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் நிறைய இருக்குது இல்லையா. திடீர்னு பார்த்தா ஒரு மளிகை கடைக்காரர் பலசரக்கு விற்கிறத விட்டுட்டு ராமு சொல்கிறாரா, ராமு ஒருத்தன் செருப்பு போட்டுக்கொண்டே கோயிலுக்கு போகிறான். அவனை யாரும் திட்டவில்லை. கோமு ஏனென்றால் அவன் நாகர்கோயிலுக்கு போகிறான். ஜோ சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. திடீர்னு பார்த்தா இவர் ஃபேமஸ் ஆகுறாரு. பலசரக்கு கடையில் வியாபாரம் பார்க்குறத விட்டுட்டு அவர் உட்காந்து ஜோக் சொல்லிட்டு இருக்காரு. சரி தாண்டுவோம்னா உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் எட்டி உதைக்க அம்மா வந்து கொஞ்சினதும் சிலபஸ்லேயே கிடையாது. சிலபஸ்லேயே கிடையாது. ஆனால் மனப்பாடமாக தெரியும். பெண் தானே பெண் நாங்கள்லாம் எதுவுமே சிலபஸில் இல்லை. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆகிடும். எவ்வளோ
டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. மொபைலை எடுத்து ஏதாவது ஒரு பாடம் படிக்கலாம்னு எடுத்தால் இவ்வளவு தொந்தரவு உங்களுக்கு இருக்கிறது. எதையாவது என் பையன்ட்டு சில நேரம் கேட்பேன், இப்படி கூப்பிட்டா இரும்பாய் அப்படிங்கிறான். அம்மாவை பார்த்து இரும்பாய் அப்படிங்கிற அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. யாரும் என்ன கேட்டாலும் இரும்பாய் அப்படின்ற அவங்கள போயிட்டே இருக்கிறாங்க. உங்கள் லாங்குவேஜும் எங்களுக்கு புரியலை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியலை, ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப புரியுது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் உங்கள் உள்ளங்கையிலேயே இருக்குது. எங்களுக்கு அது இல்லை, ஆனால் உங்களுக்கு அது அதிகமாக இருக்குது. மகாபாரதத்தில் ஒரு சின்ன சம்பவம் வரும். இந்த 18 நாள் யுத்தம் நடக்கும்ல, அதில் ஒரு நாள் இந்த திரௌபதி சும்மா இருக்காமல் கிருஷ்ணனை கூப்பிட்டு கேட்பாங்க, கிருஷ்ணா இன்னைக்கு இந்த யுத்தத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு சொல்ல அப்படின்னு. உடனே அவர் சொல்வார், இன்னைக்கு இந்த யுத்தத்தில் அந்த சண்டை போடுறவங்களே யார் ரொம்ப நல்லவனோ அவன் இன்னைக்கு சாக போகிறான் அப்படின்ட்டு போயிடுவார். இவங்களுக்கு அப்படி பதட்டமாயிடும். ஏன்னா தர்மர் தான் இருக்கிறதுலே நல்லவர். அவர் தான் பாஞ்சாலியுடைய கணவர், திரௌபதியுடைய கணவர். ஐயோ தர்மன் இறந்துருவாரான்னு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. சாயந்தரம் அந்த சங்கு ஊதி போர் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வருவாங்க. ஆளாக தர்மர் வந்திருப்பார், சிரிச்சுக்கிட்டே வருவார், பேசிக்கிட்டே. அப்போ இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்பா தர்மர் சாகலை. ஆனால் ஒரு வருத்தம் இருக்கும். என்ன வருத்தம்? தர்மரை விட இப்போ யாரோ ஒரு நல்லவன் உள்ளே இருக்கிறான், அவன் தான் இறந்துருக்கிறான் அப்படின்னு. கிருஷ்ணன்கிட்ட கேட்பார், யார் தர்மரை விட நல்லவன் யார் இறந்தா? விகர்ணன் இறந்து போயிட்டான் அப்படின்னார். விகர்ணன்னா வேறு யாரும் கிடையாது, துரியோதனர்கள் 100 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் தான் விகர்ணன், இந்த 100 அண்ணன் தம்பிகள். ஆனால் இவ கேட்பா, விகர்ணன் ஆமாம், பாஞ்சாலி துகில் உரியப்படும் போது எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க, கம்முன்னு இருப்பாங்க. விகர்ணன் மட்டும்தான் எந்திரிச்சு சத்தம் போடுவான், இப்படி பண்ணக்கூடாது, ஒரு சபையில் ஒரு பெண்ணை இழிவு செய்யக்கூடாது, இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு கண்டிப்பான். எல்லாரும் அவனை திட்டி வரட்டி விட்டுருவாங்க. அந்த ஒருத்தன் தான் நல்லதுக்காக குரல் கொடுப்பான். இன்னும் திரௌபதி சொல்லுவான், ஆமாம் விகர்ணன் நல்லவன் தான், ஆனால் உன்னை விட நல்லவனா? தர்மனை விட நல்லவனா? பீமனை விட நல்லவனா? சொல்லு கர்ணா, அவங்க எல்லாரையும் விடமா அவன் நல்லவன், நீ அவனை போய் எல்லாரை விட நல்லவன் எப்படி சொல்கிற? இந்த கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்வார், இந்த பாருமா, நல்லவங்களுக்கு மத்தியில் ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 100 கெட்டவங்களுக்கு மத்தியில் ஒருவன் நல்லவனாக இருக்கிறான் தெரியுமா, அவன் தான் எல்லாவற்றையும் விட நல்லவன். இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறோம் தெரியுமா? எந்த ஒரு தடைகளும் இல்லாத சூழ்நிலையில், எந்த ஒரு மொபைல் ஃபோனும் இல்லாத நேரத்தில் நாங்கள் எல்லாருமே நல்ல பிள்ளைங்களா படித்து வந்தோம். ஆனால் நாங்கள் நல்லவங்க கிடையாது. இவ்வளவு தடைகள் இருந்தும், இவ்வளவு ஆபத்து உங்கள் கையில் இருந்தும், அதையும் தாண்டி நீங்கள் நல்லவர்களாக வளர்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் தான் எங்களை விட 1000 மடங்கு நல்ல பிள்ளைகள். உங்களுக்கே நம்பிக்கை கம்மியாக இருக்குல்ல? இல்லைன்னா இதை விட பெரிய கைத்தறி கொடுத்துருப்பீங்கல்ல. ஆமாம், அப்படி ஒன்றும் நாங்கள் ரொம்ப நல்லவங்க கிடையாது. உண்மையிலே நீங்கள் நல்லவங்க தான்ப்பா. நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாமல், உங்களுடைய அறியாமையால் தான், நீங்கள் இளமை பருவத்தின் அந்த டீனேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குழப்பத்தினால தான் சின்ன சின்ன தவறுகள் செய்திருப்பவர்களுடைய அதை சுட்டி காட்டினால் நிச்சயம் நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லவர்கள் தான் நாங்கள் நம்புகிறோம். அப்படி நீங்கள் உண்மையிலே நாங்கள் நம்புகிற அளவுக்கு நல்லவங்களா இருந்தீங்கன்னா கை தட்டுங்க. நான் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, உலகத்தில் யாராவது நல்லவங்கன்னு தனியாக இருக்காங்களா? இவர்களெல்லாம் நல்லவர்கள் நெத்தியில் எழுதி ஓட்டியிருக்காங்க, இவங்கெல்லாம் கெட்டவர்கள் யாராவது நெத்தியில் எழுதி ஓட்டியிருக்காங்களா? இது நம்ம வகைப்படுத்துவது தான். நீங்கள் சிறைச்சாலையில் கூட போய் பாருங்களேன், ஒரு பெரிய கெட்டவன் ஒருத்தர் இருப்பான்ல, ஆனால் அந்த ஒரு நாள் தான் உணர்ச்சி வசப்பட்டு தவறு செஞ்சுருப்பான். மீது எல்லா நாளும் நல்லவனாக தான் இருந்திருப்பான். நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் பின்னாடி நிறைய தவறுகள் செய்கிறவராக கூட இருப்பார், சமூகத்துக்கு நல்லவராக தன்னை காண்பித்திருப்பார். அதனால் நல்லவன் அப்படின்னு ஒருத்தன் கிடையாது, கெட்டவன் அப்படின்னு ஒருத்தன் கிடையாது. யாரிடம் நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கிறதோ அவங்க நல்லவங்க, யாரிடம் கெட்ட குணங்கள் அதிகமாக இருக்கிறதோ அவங்க கெட்டவங்க. அப்போ 10% சின்ன சின்ன குறைகள் தவறுகள் இருந்தால் நம்ம கெட்டவங்களாயிட மாட்டோம். நல்லது கெட்டது ரெண்டுமே நமக்குள் தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு நடந்த உதாரணம் சொல்கிறேன். லியோனார்டோ டா வின்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகச்சிறந்த ஓவியர், சிற்பக் கலைஞர், இத்தாலியை சேர்ந்தவர். மோனோலிசா அப்படிங்கிற ஃபேமஸான அந்த ஓவியத்தை வரைஞ்சவர் யார்? யானோடா. அவர் தி லாஸ்ட் சப்பர் அப்படின்னு ஒரு ஓவியத்தை வரைகிறார். இயேசுநாதருடைய வாழ்க்கை தான் லாஸ்ட் சப்பர். அவருடைய சின்ன வயசுலேருந்து உள்ள எல்லா ஓவியத்தையும் வரையணும் அப்படி ஒரு டாஸ்காகிட்ட அந்த ராஜ்யத்துடைய மன்னன் ஒப்படைச்சான். இப்போ சின்ன பிள்ளையில இயேசு இருந்ததுலேருந்து வரையணும்.
அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வர்றாரு. 10 வயசில் இயேசு எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞனை தேடி பார்க்குறாரு. அதாவது அந்த கண்களை பார்த்தாலே கருணையாக இருக்கும், அந்த முகத்தை பார்த்தாலே அப்படியே குழந்தை மாதிரி பால் வடிகிற முகமாக இருக்கணும். அப்படி ஒரு நல்ல முகத்தை தேடி அலைஞ்சி ஒரு பையனை கண்டுபிடிச்சி இதுதான் இயேசுநாதருக்கு சிறு வயது ஓவியம்னு வரைஞ்சிடறாரு. அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தங்களையாக வரைஞ்சிக்கிட்டே வர்றாரு. கடைசி தான் லாஸ்ட் சப்பருங்கிற ஓவியம். என்னென்னா அன்னைக்கு தான் கடைசி விருந்து நடக்குது. இயேசுடைய 12 சீடர்களையும் வரைகிறார். அதில் ஒருத்தர் தான் 30 காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்தவர். அவர் யார்? யூதாஸ். அவர் தான் இயேசுவையே காட்டி கொடுத்த ஒரு கொடூரமானவன், கூடவே இருந்து குழி பறிக்கிறவர், நம்ப வச்சு ஏமாத்துறவர். இப்போ அவர் முகத்தை வரையணும், எல்லா இடத்துலையும் தேடுறாரு. அவ்வளவு ஒரு வன்முறை நிறைஞ்ச வன்மம் நிறைந்த கூடவே இருந்து ஏமாத்துற முகம் கிடைக்கல. உடனே ஒருத்தர் சொல்கிறார், ஜெயிலில் போய் பாரு, அங்கே தான் திருடன் கொலைகாரன் கொள்ளையடிச்சவன் ஏமாத்துறவெல்லாம் இருப்பான், அங்கே இந்த முகம் உனக்கு கிடைக்கும். சரின்னு ஜெயிலுக்கு போய் பார்த்தா அப்படியே முகத்தாடி எல்லாம் வச்சு நிறைய முடி வளர்த்து கண்ணை பார்த்தாலே அப்படியே ஒரு இறக்கமே இல்லாத ஒரு கண்ணுள்ள ஒருத்தன், ஒரு 20-25 வயசில் ஒருத்தன் இருக்கான். அவனை பிடிச்சி இவன் தான்ப்பா யூதாஸுக்கு கரெக்டாக இருப்பான், வாப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்லி வரைகிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்பா சிரிகிற இன்னொன்னே, ஏன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னா. தெரியலையே, யாரு நீ? இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை சின்ன பையனாக இருக்கும்போது வரையணும்னு தேடி அலைஞ்சு வந்தீங்கல்ல, அப்போ இயேசுவா நின்னவனும் நான் தான், இன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸாக நிற்பவனும் நாம் தான் அப்படின்னா. அப்படியே மிரண்டார். நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம். இந்த 10 வருஷத்துக்குள்ளே என்னடா நடந்தது? இந்த 10 வருஷத்துக்குள்ளே மோசமான மனிதர்களோடு பழக ஆரம்பித்தேன், தீய பழக்கங்கள் எனக்கு வர ஆரம்பித்தது, நல்லவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தேன், இன்னைக்கு நான் ஒட்டுமொத்தமாக கெட்டவனாக இருக்கிறேன். இயேசுவும் உங்களுக்குள் தான் இருக்கிறான், யூதாஸும் உங்களுக்குள் தான் இருக்கிறான் என்பதற்கு இந்த வாழ்க்கை சம்பவம் ஒரு அத்தாட்சி. நீங்கள் எதை அதிகமாக கைத்தட்டல, யாரோ உங்களை கைத்தட்டலாம். இயேசு வேற யூதாஸ் வேற கிடையாது, ரெண்டுமே நமக்குள்ளதான். நல்ல பழக்கங்களை அதிகரித்தோம்னா நாம தான் இயேசு, தீய பழக்கங்களுக்கு இடம் கொடுத்தோம்னா நாம தான் யூதாஸ். ஒரு திரைப்படத்தில் தான் பிரகாஷ் ராஜ்னு ஒரு நடிகர் இருக்கிறார்ல, அவர் ஒரு குட்டி பையன்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். ஒவ்வொருத்தங்க மனசுக்குள்ளேயும் 2 நாய் இருக்குது. நான் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன், இப்போ நாய் பற்றி பேசணுமா வேணாம்? ஒவ்வொருத்தங்க மனசுக்குள்ளேயும் 2 நாய் இருக்குது. ஒன்று கருப்பு நாய், ஒன்று வெள்ளை நாய். இந்த வெள்ளை நாய்ங்கிறது என்ன தெரியுமா? அன்பு, பாசம், காதல், நட்பு, நேசம், இந்த குணங்கள்லாம் கொண்டது தான் இந்த வெள்ளை நாய். இந்த கருப்பு நாய் என்ன தெரியுமா? பேராசை, பொறாமை, வன்மம், குரோதம், அடுத்தவங்களை ஏமாற்றுவது. இந்த 5 குணங்களும் கொண்டது எது? கருப்பு நாய். 2 நாயுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இப்போ எந்த நாய் வளரணும், எந்த நாய் சாகணும்? வெள்ளை நாய் வளரணும், கருப்பு நாய் ஒட்டு மொத்தமாக இல்லாமல் ஆகும். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? 2மே நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கும். எந்த நாய் வளரும், எந்த நாய் சாகும்? அவர் ஒரு பதில் சொல்வார், நீ எந்த நாய்க்கு சாப்பாடு போடுறியோ அந்த நாய் வளரும், எந்த நாய்க்கு பட்டினி போடுறியோ அந்த நாய் சாகும். வெள்ளை நாய்க்கு சாப்பாடு போடணும்னா நம்ம என்ன செய்யணும்? நல்லவங்கள நல்ல பழக்கத்தை வளர்த்து கொண்டால் வெள்ளை நாய் வளரும். அதை வளர்க்கும் போதே இந்த பேராசை, பொறாமை, தேவையில்லாத சிந்தனையெல்லாம் விட்டுக்கிட்டே வந்தோம்னா கருப்பு நாய் என்னாகும்? அழிஞ்சிரும். இன்னையிலேருந்து நம்ம எந்த நாயை வளர்க்க போகிறோம்? வெள்ளை நாயை நம்ம மனசுக்குள்ளே வளர்க்க போகிறோம், கருப்பு நாயை ஒன்றும் இல்லாமல் அழிக்க போகிறோம். இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னா நீங்கள் கைத்தட்டலாம். ரொம்ப நல்லவங்க இருக்கீங்க. மனுஷங்க குறைகள் உடையவர்கள் தான். இன்னைக்கு முடிவெடுக்கலாம், இப்போ எதுவுமே கெட்டு போகவே இல்லை. இன்னைக்கு நாம் முடிவெடுத்து இந்த பக்கமா அந்த பக்கமா, கோட்டுக்கு இந்த பக்கம் நின்னா நல்லவன், இந்த பக்கம் நின்னா கெட்டவன், கோட்டுக்கு எந்த பக்கம் நிற்க போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் முடிவெடுங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போகணும். அதுக்கு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பெரியவங்கலாம் சொல்கிறாங்கன்னா, அந்த யூதாஸ் அவர் ஏன் மாறினார்? இயேசுவா இருந்தவர் மோசமான பழக்க வழக்கம். நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீங்களோ அதுதான் நம்மகிட்ட வந்து ஒட்டும். அதனால தான் சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார்? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை நான் சொல்கிறேன். ஏன் அந்த பக்கிக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அந்த பக்கிக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம செய்வோம். நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானவங்க யார் தெரியுமா? உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல ஒரு பிரகஸ்பதி,
நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இதுக்கு தான் வரப்போகுது. உங்களுக்கு காலேஜ் படிக்கும் போது நண்பர்கள் கிடைப்பாங்க, வேலைக்கு போகும்போது நண்பர்கள் கிடைப்பாங்க, திருமணமாகி போகிற இடத்துல நண்பர்கள் கிடைப்பாங்க, வெளிநாட்டுக்கு போனால் அங்கேயும் நண்பர்கள் கிடைப்பாங்க, ஃபேஸ்புக்கில் 5000 நண்பர்கள் கூட கிடைப்பாங்க. ஆனால் கடைசி காலம் வரை நம்மை நமக்காகவே புரிந்து கொண்ட ஒரே நட்பு இருக்கிறது என்றால் அது பள்ளிக்கூட நட்பு மட்டும்தான். ஸ்கூலில் இருக்கிற நண்பர்கள் தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம. இது 7.5 சனி கிடையாது, ஜென்ம சனி. நம்ம கூடயே தான் இருக்கும், நம்மளே உருப்பட விடாது, அதுவும் உருப்படாது. ஆனால் 3 மாதம் முடிவெடுத்தால் நம்ம எல்லாருமே உருப்படலாம். 3 மாதம் மட்டும் எல்லாம் ஒன்று கூடி இந்த 3 மாதம் திருந்தியே தேர்றோம் அப்படின்னு முடிவெடுத்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள். நம்ம இந்த 3 மாதம் ஒன்றா உட்காந்து ஒழுங்காக படித்து நம்ம வாழ்க்கையை நம்ம செட் பண்ணிக்கணும். ஏன்னா நட்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்கிறாருங்க நட்பு பற்றி. அவர் சொல்கிறார், நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நல்ல பிள்ளைங்களோட சேரு, கெட்ட பிள்ளைங்களோட சேராது அப்படின்னு சொல்கிறோம். நண்பனில் நல்லவன் கெட்டவன் உண்டா? நண்பன்னாலே நல்லவன் தானே, நண்பர்கள்னாலே நல்ல தோழிகள் தானே, உங்களுக்கு கெட்டவங்களே கிடையாது நம்ம சொல்கிறோம். ஆனால் வள்ளுவர் சொல்கிறார், நகுதர் பொருட்டென்று நட்பு மிகுதிக்கல் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, சொன்னோன்னே நல்லா புரியுது. நானே சொல்லுவேன். வள்ளுவர் சொல்கிறாரு, நம்ம கூட இப்படி உட்காந்து கேட்க சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்ம தவறு செய்யும் போது யார் நம்மளை பலார்னு அரைஞ்சி திருத்துகிறார்களோ அவர்கள் தான் நல்ல நண்பர்கள். அப்படி நல்ல ஒரு நண்பன், அப்படி ஒரு நல்ல தோழி இருந்தாங்கன்னா அவங்கள இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இல்லை காப்பி அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன இந்த மிஸ் மேலே தானே பார்த்துட்டே போகிறோம், நம்ம கீழே காப்பி அடிக்கிறோம், இல்லை பேப்பர் சேஸ் பண்ணுவோம், இல்லைன்னா மார்க்கு கம்மியான என்ன செத்தா போகிறோம், நம்மளோட ஜாலியாக இருக்கும். இப்படி எல்லாம் சொல்கிற நட்பை இன்றைக்கி கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா தானே அவங்க நல்ல நண்பர்கள், அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் நாம் நல்ல நண்பன். நாம் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும் போதாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்ல மார்க் எடுக்கணும். நாம் ஜெயிச்சா மட்டும் போதாது, அதை கொண்டாடுவதற்கு நம்ம நண்பர்களும் ஜெயிக்கிறவர்களாக இருந்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் மட்டும் ஒரு உயரத்தில் இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கீழே இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நாமளும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். அப்படி நினைக்கிற நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள இறுக பற்றி கொள்ளுங்கள். அந்த நட்பு அவ்வளோ பெரிய விஷயம். இங்கே சூப்பர் ஸ்டார்னு நம்ம தமிழ் சினிமாவில் யாரும் சொல்கிறோம்? ரஜினி சார் சொல்கிறேன். எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். 4 தலைமுறையாக ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அது ரஜினியாக தான் இருக்கும். அவர் இந்தியாவின் மிகச்சிறந்த ஒரு விருது வாங்கினார் சினிமா துறையில். தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு விருது வாங்கினார். அந்த விருதை கொடுக்கும்போது இதை யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்களா ஒரு கேள்வி. அவர் அந்த விருதை வாங்குறாரு, யாருக்கு அவர் டெடிகேட் பண்ணியிருப்பார்? சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்துட்டார், அதனால் என்கிட்ட இல்லாத எங்கள் அம்மாவுக்கு இதை டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அப்பா தான் அந்த நேரத்தில் என்னை வளர்த்தாரு, அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வளர அவருக்கு துணை இருந்தது அவங்க அண்ணனும் அண்ணியும், அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவரை காதலித்து கல்யாணம் முடித்து இந்த அளவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த மனைவி லதாவை சொல்லியிருக்கலாம், இல்லை மகள்களை சொல்லியிருக்கலாம், பேரன்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் இத்தனை உறவுகள் இருந்தும் ரஜினி யாருக்கு தெரியுமா அந்த அவார்டை டெடிகேட் பண்ணார்? அவர் கண்டக்டராக இருக்கும்போது அதே பஸ்ஸுக்கு டிரைவராக இருந்த அவருடைய உயிர் நண்பர், நீ சினிமாவுக்கு போனால் ஜெயிப்பன்னு சொல்லி 200 ரூபாய் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்த அந்த பழைய டிரைவர் நண்பர் ராஜ் பகதூருக்கு அந்த விருதை அவர் டெடிகேட் பண்ணார். நட்பு எவ்வளோ பெருசு இல்லை. ஏன்னா அவர் அந்த வேலையை விட்டுட்டு வந்து 40 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. இன்னும் அந்த மனுஷன் டிரைவராக தான் இருக்கிறார், சாதாரணமாக தான் இருக்கிறார். ஆனால் ரஜினி இன்றைக்கும் என்னுடைய நண்பன் ராஜ் பகதூர்னு சொல்கிறாருன்னா நட்பு அவ்வளோ உயரமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் அவரை பார்த்துருக்கிறீங்க, ராஜ் பகதூரை பார்த்துருக்கீங்க தெரியுமா? சந்திரமுகின்னு ஒரு படம் பார்த்தீங்களா? தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு வரும்ல, ரிப்பீட்டுன்னு ஒரு வார்த்தை வரும். அதில் முதல் ரிப்பீட் யார் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ராம்குமார் சொல்வார். 2வது ஒரு ரிப்பீட்டுன்னு வரும்ல, அதை அந்த படத்தின் இயக்குனர் பி வாசு சொல்வார். 3வது ஒரு ரிப்பீட் வரும், அதை ஒருத்தர் சாதாரண ஒரு வேட்டியும் பனியனும் போட்டு ஒரு துண்டை வச்சுக்கிட்டு ரிப்பீட்டுன்னு ஒருத்தர் சொல்வார். அவர் தான் ரஜினியுடைய நண்பர் ராஜ் பகதூர். அவரை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அதுதான் நட்பு. நட்பு என்பது
சிலுவை கிடைத்தால் சுமப்பது மட்டுமல்ல, சிறகு கிடைத்தால் ஒன்றாக பறப்பதும் நட்புதான் என்று அவர்கள் நிரூபித்தார்கள். அந்த மாதிரி நல்ல நண்பர்களாக இதுவரைக்கும் இல்லாட்டி கூட இன்றைக்கி உங்களை மாற்றிக்கோங்க. தேவையில்லாமல் எதையாவது மொபைல் நோண்டுறீங்க, ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கண்டிக்கணும். உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் கண்டிக்கணும். இந்த 3 மாதம் எல்லாத்தையும் தூக்கி போடும். படிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே கெத்து. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த அவன் கூட சேர்ந்து சுற்றுனையில் உருப்படாமல் போயிட்டேன் அப்படி தானே சொல்லுவாங்க. யாருக்கு கேட்ட பேர்? நான் அவன் கூட சேராதன்னு உன்ட்ட தலையாக அடித்தேன். கேட்டேன்னடா, அந்த எருமை கூடயே சேர்ந்து சுற்றுனேன், இந்த நீ மார்க்கு கம்மி, அவன் ஜெயிச்சிட்டான்ல சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? யாருக்கு திட்டு விழும்? ஃப்ரெண்டுக்கு தான் திட்டு விழும். உண்மையாக உங்கள் நட்பை நீங்கள் நேசித்தீர்கள் என்றால் இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் உட்கார்ந்து ஒழுங்காக படித்து எல்லாரும் நல்ல மதிப்பெண் எடுப்பது தான் நட்புக்கு அடையாளம் என்று நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. நிரூபித்து காட்டுவோன்னு சொன்னால் கைதுடுங்க. இப்போ நாம் இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லவங்களாகிட்டோம். எவ்வளோ ஈஸியாக இருப்பாங்க. விக்ரமன் படத்தில் வர்ற மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரன் ஒரே மணி நேரத்தில் எல்லாம் சரியாயிடுச்சு. நட்பு சரியாயிடுச்சு. மொபைல் எதுவும் நோண்ட மாட்டோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், சீக்கிரம் இருந்துச்சிடுவோம். ஓகே, இதுதானே நம்ம ஆர்டர். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்க நம்மளை வழி நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள நம்ம மனசார மதிக்கணும், அவங்கள நேசிக்கணும், அவங்க சொல்கிற வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையின் அடுத்த படிக்கு போக முடியும். அப்படி ஒவ்வொருத்தங்க வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தங்க கிடச்சிருக்காங்க. அவங்க யார்? உங்களை சுற்றி உட்காந்துருக்காங்க, உங்களுக்குள்ளே ஒருத்தராக உட்காந்துருக்குறாங்க. சுற்றி நின்று இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கணுமே, எங்கள் பிள்ளைங்க இந்த 1 மணி நேரத்தில் ஏதாவது நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டு அவங்க நல்ல நிலைமைக்கு வரணுமேனு ஒரு வேண்டுதலோடு உங்களை சுற்றி உட்காந்துருக்குறாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக 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 முக்கியமானவர்கள். அவங்க உங்களை திட்டியிருக்கலாம், உங்கள்கிட்ட கோவப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கன்னு கூட அவங்கள நினச்சிருக்கலாம். ஆனாலும் கூட அவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமும் என்ன தெரியுமா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். உலகத்திலேயே யாரோ பெற்ற பிள்ளையை என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் படைத்த ஒரே இனம் இருக்கிறது என்றால் அது ஆசிரிய இனத்தை தவிர வேறு யாரும். வேறு யாராவது சொல்லுவாங்களா? டாக்டர் சொல்லுவாங்களா பேஷண்ட்டை பார்த்து இவங்க என் பிள்ளை? போலீஸ்கார் சொல்லுவாரா குற்றவாளிகளை பார்த்து இந்த 10 பிள்ளைங்களும் என் பிள்ளை, நான் தான் அடித்து பிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்தேன்? சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. நாளைக்கு வேலைக்கு போகிற இடத்துல மேனேஜர் சொல்வாரா இவங்களெல்லாம் என் பிள்ளைகள்? எந்த துறையிலையுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க எங்கள் பிள்ளைங்க. நான் வரும்போதே உங்கள் பிரின்ஸிபல் மேடம் சொன்னாங்க, மேடம் எங்கள் பிள்ளைங்க எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. யார் பிள்ளைங்க? எங்கள் பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கள் பிள்ளைங்க நல்லா வரணும் மேடம், வருஷம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். கிருத்திகா மேடம் சொன்னாங்க, எங்கள் பிள்ளைங்க வருஷம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். நல்ல பிள்ளைங்க மேடம், எங்கள் பிள்ளைங்க அருமையாக கேட்பாங்க. இது மாதிரி பிள்ளைங்கள நீங்கள் எந்த ஸ்கூல்லையும் பார்த்துருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே நிஜம். பேச்சுக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ சொல்லலை. ஏன்னா நான் இங்கே வேலை பார்க்கல. வேலை பார்த்தா தான் நான் மாத சம்பளம் எனக்கு வேண்டி இருக்கும். நான் ஏதாவது சொல்லிட்டு போகல. டெய்லி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். சில பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். மேடையை விட்டு இறங்கினோடனே